So hello everyone. In today's session, we'll be studying to express thanks in a formal way or to show gratitude or thank someone for something they did. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபார்முலான முறையில் எப்படி தேங்க்யூ கொடுக்கலாம், அப்படியே அல்லது ஒரு ஆள் செஞ்ச வேலைக்கு நாங்கள் எங்களுடைய கிராட்டிடியூட்டை நன்றி அறிதலை எப்படி தெரிவிக்கலாம்ன்றதை இந்த செஷனில் நாங்கள் போகிறோம். For that, so we are using this phrase in appreciation of. அப்ப இந்த இன் அப்ரிசியேஷன் ஆஃப் என்ற இந்த ஃப்ரேஸை நாங்கள் எங்க பாவிக்கணும்னா, ஒரு ஆக்கள் செய்த வேலைக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறதுக்காக எங்களுடைய சென்டென்ஸ்ல சரி எங்களுடைய கான்வர்சேஷன்ல இந்த ஐடியாவை நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see some examples. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்க எப்படி இந்த சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா, சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்ததாக வேர்பை பாருங்க. இப்போ அதுக்கு அடுத்ததாக வர வேண்டியது இன் அப்ரிசியேஷன் ஆஃப் பிளஸ் a noun. Subject verb in appreciation of a noun. ஸோ எப்பயுமே நீங்கள் இங்கிலீஷ் படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சரை நாங்கள் சொல்லி தரும்போது இந்த சென்டென்ஸில் ஸ்ட்ரக்சர்ஸை நாங்கள் சொல்லி தரும்போது அதை வடிவாக லிசன் பண்ணி அதை நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டோட இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் தைரியமாக உங்களுக்கு பேசக்கூடியமா இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் verb in appreciation of the noun. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஃப்ரேஸ் நாங்க பாவிக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இன் அப்ரிசியேஷன் ஆஃப் ஹர் டெடிகேஷன், அவரோட டெடிகேஷனுக்காக செய்த தியாகத்துக்காக நன்றி தெரிவிக்கும் வகையில. இன் அப்ரிசியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் லாயல்டி, உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை, அதுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக. ஸோ இந்த மீனிங்ல தான் இது வருது. ஸோ we can see some examples down here. So we offer special discounts in appreciation of our கஸ்டமர்ஸ் லோயல்டி, அதாவது எங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக விசேட சலுகைகளை நாங்கள் வழங்குறோம். The company gave bonuses in appreciation of the employees' efforts. ஸோ அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்களுடைய முயற்சிகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் வழங்கியிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. He received an award in appreciation of his dedication. அவருடைய அந்த தியாகத்துக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக அல்லது கௌரவிக்கும் வண்ணமாக அவருக்கு ஒரு அவார்ட் வழங்கியிருக்காங்க. The company hosted a dinner in appreciation of its loyal customers. அந்த கம்பெனியுடைய நம்பிக்கைக்குரிய கஸ்டமர்ஸுக்காக, வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக அந்த கம்பெனி அவங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. The company planted trees in appreciation of its employees' contribution. ஸோ அந்த கம்பெனியில வேலை செய்யற அந்த எம்ப்ளாயிஸுடைய கண்ட்ரிபியூஷனுக்கு கௌரவிக்கும் வண்ணமாக அந்த கம்பெனி மரங்களை நாட்டியிருக்காங்க. ஸோ ஒரு ஆளுடைய செயற்பாடுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு அல்லது அதை கௌரவிக்கிறதுக்காக இன் அப்ரிசியேஷனுக்கு ஆஃப் பண்றது நாங்கள் பாவிக்கக்கூடியமா இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் verb in appreciation of and the noun என்றது நாங்கள் இங்கே பாவிக்கிறோம். So subject verb in appreciation of and the noun. So she received a certificate in appreciation of her service. அவருடைய சேவையை பாராட்டும் வண்ணமாக அல்லது சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக அவைக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு, அவர் சான்றிதழை பெற்றிருக்காங்க. ஸோ இந்த in appreciation of சம்பந்தமான மூவிஸ்ல இருந்த 2-3 கிளிப்ஸ் நாங்கள் இப்போ பார்ப்போம். In appreciation of your long service for our country, our congregation would like to offer you a patriotic serenade. பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு அவர் செஞ்ச நீண்ட கால சேவை நிமித்தமாக அவருக்கு ஒரு இதை காங்கிரிகேஷனால வழங்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா in appreciation of your long service to our country. In appreciation of your long service, I shall arrange with the directors to have a season ticket issued to you. See, in appreciation of your long service. Yep, this is for you in appreciation of everything you've done for us and especially for saving our son Mark. இப்படியான தொடர்ச்சியான வீடியோஸ் நீங்கள் லெசன்ஸை படுறதுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல், எங்களுடைய ஃபேஸ்புக், எங்களுடைய டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ யூ கெட் லாட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் யூ கேன் லேர்ன் அ லாங்குவேஜ் சிம்பிளி அண்ட் ஈஸிலி. இந்த மாதத்துல கான்ஃபிடென்ட்டோட இங்கிலீஷ் பேசி ஒரு பெஸ்டான ஆளா வரக்கூடிய சேலஞ்சை அக்செப்ட் பண்ண நீங்க தயாரா? இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க.